உலக ரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனை ஆராதனை செய்ய வந்த உங்கள் யாவரையும் அலங்கார வாசல் தேவாலயத்திலே இந்த யூடியூப் சேனலை பார்க்கிற டிடிஎம்எஸ்ஐ பார்த்த ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவாராக. எடுத்தவள் வாசிக்கலாம். வருஷத்தை நன்மையினால் முடிச்சுற்றின தேவகுமாரன். சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனத்தோடு வாசிக்கலாம். சிங்க குட்டிகள் காட்சியடைந்து பட்டினியாக கிடப்பான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. தேடணும். தேவன் திரும்பினால எங்க மலைகளை போய் தேடணுமா? இல்ல, பரிசுத்த நாளிலே ஒவ்வொரு நாளும் தேவனை தேட வேண்டும். நீங்க அங்க எங்க அழைத்து தேட வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தருடைய மகா கிருபையினாலே அவர் 6 நாளே தேவன் மனிதனுக்கு என்றும் ஒரு நாளை அவருடைய ஆராதனை ஸ்தலத்திலே நீ கூடி வந்து ஆராதனை செய்ய வேண்டும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா தேவ கிருபையினாலே அதுக்கு அநேகருக்கு மனம் இல்லையா? கர்த்தரை தேடுகிறோம். அப்ப தேவன் சொன்ன வார்த்தையை ஒரு மனுஷன் கீழ்ப்படையிலன்னா ஆசீர்வாதம் எப்படி நிலைத்திருக்கோ யோசித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வாசிக்கலாம். எரேமியா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோடு வாசித்து பாருங்க. இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், நல்லா கேளுங்க. தேவனுடைய மகா கிருபையினால நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இப்படியா அவர்களுக்கு நீ பயப்படாத. யாருக்கு? தேவனை தவிர மீதி ஒரு மனிதனுக்கு நம்ம பயப்படக்கூடாது. தேவன் சொல்றாரு, உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன்னா தேடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார், தேடாதவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. தேடி தேவனை கண்டறியும்படியாக அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படியும் போதுதான் அவர் நம்மளை காக்கிற கடவுளாக இருக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன்னை சகலவிதமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் யாருக்காக தான் தேவனுடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்றாருன்னா அவருக்கு பயந்து நடக்கிறது. உன்னை காக்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ யார் ஆண்டவர் காத்துக் கொள்ளுவாரு? யாருடைய ஜெபத்தை கேட்கிறாரு? யார நோக்கி பார்க்கிறாரு? யாருக்கு இந்த வார்த்தை வருதுன்னா வாசிங்க. சங்கீத புஸ்தகத்திலே 52ஆம் சங்கீதத்திலே தேவனுடைய கிருபையினாலே கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 52:8 வாசித்து பாருங்க. நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றைக்கு நான் என்ன பண்ணி இருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன்னா தேவனுடைய ஆலயத்துல யாரை காக்கிறார் ஆண்டவர்? கடவுளுக்குள்ள அவரை நம்பி அவர் அரணுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தேவன் சொல்றாரு, தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது, பயப்படாது, நான் உனக்கு பக்கபலமா இருக்கிறேன். அதோடு சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படிதான் இருக்கிறேன்? பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம்னா எப்படி நான் ஒரு நாள் காய்ந்து போன மரம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட மரம், எல்லாராலும் தள்ளப்பட்ட மரம், ஒருவரும் விரும்பாத மரம், ஒருவரை என்னிடத்திலே வந்து இரக்கம் காட்டாத மரம், நான் காய்ந்து போன மரம்.
ஆனால் தேவாலயத்திலே வந்து என் காய்ந்து போனதை தேவன் துளிரடை செய்தார். என் துக்கத்தை மாற்றினார், என் வேதனையை மாற்றினார். இப்பொழுதோ தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன், அனுதினம் தேடினேன். என் வேத வார்த்தைகளை தேவனுடைய கிருபை வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்கார் சொல்லும் போது நான் அப்படி கீழ்ப்படிந்தேன். அதை கேட்டேன், அதை நடந்தேன், அதை கொடுத்தேன், அதை துதித்தேன், அதை நான் நம்பினேன், அதை நான் விசுவாசித்தேன். நான் எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு விலகவில்லை. அதனால காய்ந்து போன என் மரம் இப்பொழுது தேவாலயத்தில பச்சையான ஒலிவ மரம் போல என் ஆசீர்வாதங்கள் எல்லாம் துளிர் விட்டு இருக்கிறது. என்னை பார்க்கிறவங்க சொல்றாங்க, நல்லா இருக்கிறியே, ஆசீர்வாதமா இருக்கிறியே, துளிர் விட்டு இருக்கிறியே, பசுமையா இருக்கிறியே. என்ன காரணம்? சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னை பார்த்து கேட்கிறார்கள், உங்களை பார்த்து கேட்கிறார்கள், இது எப்படி வந்தது? இது என்ன காரணம்? இவ்வளவு ஆசீர்வாதம் எப்படி? நீ ஒரு நாள் நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த? இந்த காரணத்துக்கு என்ன ஒரு பரிகாரம் கேட்டா நீ சொல்ற, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன், என் தேவாலயத்தில் நான் பசுமையா இருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில உயரமான இடத்துல மரங்கள் ஏராளம் இருந்ததாம். அதுல 3 மரம் நினைச்சுதான். 3 மரம் என்ன நினைச்சுதான்? ஒரு மரம் நினைச்சுதான். என்னன்னு? நான் வந்து என்னை வெட்டி கொண்டு போகிறவங்க என்ன நல்ல பலகையாக செய்து ஒரு பெரிய விலையேறப்பட்ட ரத்தினங்களை அதில் சேர்த்து வைக்கிற பெட்டகமா என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மரம் நினைச்சு. இன்னொரு மரம் நினைச்சுதான் என்னன்னு, நான் வந்து பெரிய பெரிய ராஜாக்களை, பெரிய பெரிய அதிகாரிகளை கப்பல்ல போகும்படி அந்த கப்பலாக என்ன செய்தா நான் அவர்களை சுமந்து கொண்டு போவேன், எனக்கு ஒரு பெருமை நினைச்சு. இன்னொரு மரம் நினைச்சேன், நான் வானவரியந்தும் பெரிய உயரமா இருக்கிறேன் அப்படின்னா நானு இந்த உலகத்திலே விலையேறப்பட்ட ஒரு மனிதனை சுமக்குகிறதான ஒரு பெரிய ஒரு பாத்திரமா நான் இருந்தா நல்லா இருக்குன்னு அந்த 3 மரம் நினைச்சேன். 3 மரத்தையும் ஒருத்தன் வந்தான், 3 பேர் வந்தான். ஒரு மரம் பார்க்கிறான். இந்த மரம் பார்த்தா என்னுடைய வேலைக்கு இது சரியா இருக்குன்னு சொல்லி மரத்தை வெட்டினான். மரத்தை வெட்டி அதை இழைச்சி அதை பலகையாக்கி என்ன செய்யறானா, கத்தருக்கு விரும்பினால மாட்டு தொழுவத்துல, அந்த மாட்டு தொழுவத்துல அந்த சாணங்களையும் அந்த குப்பைகளையும் போடுவதற்கு அந்த பெட்டகமாக வச்சானா. அந்த மரம் அழுது, ஐயோ நான் எவ்வளவு உன்னதமா நினைச்சேன், விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை நான் வந்து பாதுகாக்கும் பெட்டகமா இருக்கலாம் நான் நினைச்சேன், என் ஆசை நிராகாரமா போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். இன்னொருத்தவன்னா இந்த மரம் எனக்கு சரியா இருக்குன்னு நினைச்சு அந்த மரத்தை வெட்டி பதம் பார்த்து அதை பலகையாக்கி அது என்ன செய்யறானா, அவன் பெரிய கப்பலாக்கணும்னு நினைச்சவன் என்ன பண்ணானா, கடவுள் உள்ள ஒரு சின்ன போட்டாக செஞ்சான். அது நினைச்சுதான், நான் பெரிய பெரிய ராஜாக்களை சுமந்து கொண்டு போகும்படி பெரிய நான் நினைச்சேன், என் ஆசை நிராகாரமா போனத ஒரு சின்ன படகாக இருக்கிறனே சொல்லி ஒரு இன்னொரு பெரிய மரம். அது என்ன பண்ணானா, அதை வெட்டி துண்டு துண்டாக்கி அவனுடைய தொழுவத்தில் கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதாரமான போது கர்த்தருடைய மகா கிருபையினாலே அவர் அந்த மாட்டு தொழுவத்திலே பிறந்த போது இடமில்லாமல் போனபடினால் அந்த ஸ்தானங்களும் அந்த குப்பைகளும் நிறைந்த அந்த பெட்டகத்தில குழந்தையான இயேசுவை அவரை அதிலே படுக்க வச்சாங்களாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அந்த மரம் நினைத்தான், ஆஹா, இந்த உலக ரட்சகரையே சுமக்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் நினைத்தது ஒரு நாள் இல்லாமல் போனது என்று நான் நினைச்சேன். ஆனால் என் நினைவை அறிந்த தேவன், என்னுடைய சூழ்நிலை அறிந்த தேவன் என் நினைவை விலையேற பெற்றதாக மாற்றினார்னு சொல்லி அந்த பெட்டகம் ரொம்ப சந்தோஷப்பட்டதான். அல்லேலூயா. உலக ரட்சகரையே நான் சுமக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றது. இன்னொரு முறை கடவுளுடைய கிருபையினால அந்த படகா இருக்கிறதான அந்த படகு என்ன பண்ணாராம்? தேவ கிருபையினால ஊழியக்காரர்கள் பேதுரு கையில அந்த படகு கிடைச்சதாம். அந்த படகுல உன்னதமான இயேசு பிரயாணம் பண்ணும்படியான கிருபை கிடைச்சதாம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகா கிருபை அது நினைச்சதா? நான் எதையோ நினைச்சேனே, இந்த உலகத்தை படைத்த தெய்வத்தையே நான் தாங்கும்படியான கிருபை கிடைச்சது. அதோட பாக்கியம் என்னன்னா அந்த மாதிரி நினைச்சதான். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் ஐயோ சின்ன படகா போயிட்டு வேதனை பண்ணிச்சான். ஆனால் கர்த்தருடைய கிருபைனாலே அதோட நம்பிக்கையை நிறைவேற்றினா. இன்னொரு மரம் இருக்குல்ல, தேவ கிருபைனால அந்த மரம் கர்த்தர் கிருபையினால அந்த மரங்கள் இருக்கிற அந்த கடல்களை போட்டுட்டானா. கர்த்தர் கிருபையினாலே எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையை அடைய வேண்டும் என்று உத்தரவு கொடுத்த உடனே அந்த மரத்தை கொண்டு போய் அந்த மரத்தை இழுத்து சிலுவையாக மாற்றி உலக ரட்சகரை அந்த மரத்திலே சிலுவையாக அழைத்தார்களாம். கரங்களை தட்டி அல்லேலூயா. உலக ரட்சகரை, உன்னதமானவரை, நான் உன்னதத்துக்கு மேலான காரியத்தை சுமப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா சர்வ வல்லமுள்ள தெய்வத்தையே நான் சுமக்க முடியாத பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லி அந்த மரம் சந்தோஷப்பட்டதான். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ நினைச்சது நடக்கல, நீ இப்போ வேதனை பண்றியா? பயப்படாத. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் காரியம் கைகூடும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைத்த உன்னதமான காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த மரத்தோட தேவன் உன்னை மேலானவனாக தேவன் வச்சிருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எப்படி நான் தேவாலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். தேவ கிருபையினாலே இம்மட்ட நடக்கிற எபினேசர் உன்னை இனியும் நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாசித்து பாருங்க. கர்த்தர் கிருபை 1:4 புத்தகம் 15ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்து விடலாம். 1:4 புத்தகம் 15ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு ஆசீர்வாதமாக 1:4 15 வாசித்து பாருங்க. அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆமா கெம்பீரத்தோடும் எக்காலங்கள் ஊரிகைகள் கைத்தாளங்களும் தொனியோடும் தம்புருக்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ இந்த பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருப்பேன்னு சங்கீதக்காரர் சொன்னாரு. அந்த சங்கீதக்காரர் கடவுளுடைய கிருபையினாலே இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தேவ கிருபையினால காய்ந்து போன மரமா இருந்த என்ன, என் சகோதரர்கள் மத்தியிலே என்ன வெட்கப்படுத்த நினைச்ச என்ன, அவரை நான் நம்பினபடினால என்னை எப்படி வச்சிருக்காரு? இன்னைக்கு ஒரு நாட்டு ராஜாவா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி அந்த நாட்டு ராஜாவா வச்சிருக்கிற அந்த மனுஷன் தேவன் செய்தத மறக்கல. என்ன செய்யறாரு? கர்த்தர் கிருபையினால உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 28ஆம் அதிகாரத்திலே அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காலங்கள் பூரிகைகள் கைக்காலங்கள் துணியோடும் தம்புருக்களையும் சுரமண்டலங்களை வாசிக்கிற சத்தத்தோட கொண்டு வந்தான். தேவ கிருபையினால அப்படின்னா கடவுள் வேலையை நீ செய்யணும். கடவுளே நீ நம்பணும். கடவுள் செய்த நன்மைக்கு கைமாறா நீ இருக்கணும். நன்மை மட்டும் வாங்கினே நன்மையை வாங்காத பிள்ளை போல கம்போட உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அது இருந்தா பச்சையான ஒலிவு மரமா வைக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. பச்சையாக்கின ஒரு காஞ்சிதாவும் ஆக்க தெரியும், காஞ்சதா ஆக்கிறது பச்சையாவும் ஆக்க தெரியும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ கிருபையினால ஆரோனுடைய கோல் காஞ்சி போச்சு ஒரு நாள்.
எல்லாரும் நினைச்சாங்க காஞ்சி போன கோல் உடச்சு போட்டுடலான்னு. ஐயோ, அது ஒருவர் நினைக்கணும் உடைக்கணுமா உடைக்கூடாதான்னு, அது துருடமா துருக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் அந்த காய்ந்து போன கோலை அவர் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. நினைவு கூர்ந்த உடனே அந்த காய்ந்து போன கோல் ஒரு இரவிலே துளிர்விட்டது, பூ பூத்தது, பதுமை கொட்டைகளை கொடுத்தது, மனம் வீசினது, எல்லா கோள்களையும் தள்ளி அது மேல உயர்ந்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேட தேட தேவனிடத்தில் நீ உண்மையாய் வர வர உன்னை மேலோங்கி வருவாரே தவிர உன்னை கீழ் வைக்க போக மாட்டார். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே 3-4 வாரத்தில் 5 வாரத்தில் ஒரு நாள் வருது அப்படியெல்லாம் இருந்தா தள்ளிடு வருங்க. பச்சையான ஒளிவு மரம்னா நீ காஞ்சி போகாம இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபையில நீ காத்துக்கணும். கடவுளை தேவனுடைய கிருபை வாசிங்க. அதே 1-4-15-27 வாசி பாருங்க. தாவீதும் வெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனனியாவும் மெல்லிய புடவையான சால்வையை தரித்திருந்தார்கள். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்திருந்தார். கடவுளுக்கு முன்பாக நீ பெருமை பாராட்டக்கூடாது. அவருடைய கிருபினாலதான் நீ நான் வாழறோம். கொஞ்சம் பசுமை, கொஞ்சம் பச்சை, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் அப்படியே மேன்மையா வந்த உடனே தாழ்த்தணும். எப்படி? ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பாரு. ஆனா சங்கீதக்காரர் தாவீது ஒரு நாட்டு ராஜா. ஆடுகளின் பின்னாலே சென்றிருந்ததான கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே தேவன் ஒவ்வொரு பகுதியா கர்த்தர் உயர்த்தி, ஒவ்வொரு பகுதியா கர்த்தர் ஆசீர்வதித்தார். அத அவர் நினைச்சு என்ன செய்தாரு? அவருடைய உடன்படிக்கைக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக இந்த ராஜ வஸ்திரம் எனக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. நான் கனம் பண்ண வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர் ஒருவரே கனத்துக்குரியவர். நான் சிறுமைப்பட்டவன். என் வேதனை, என் சோதனை, நான் காய்ந்து போன ஒரு மரமாயிருந்த என்ன துருளை செய்த தேவன் அவர். அவருக்கு முன்பாக இந்த பெருமை வேணாம், அவருக்கு முன்பாக இந்த பேட்டின்மை வேணாம், அவருக்கு முன்பாக இந்த பகை வேணாம், அவருக்கு முன்பாக இந்த நகனத்து எண்ணத்துக்கு, அவருக்கு முன்னாடி கடவுளுடைய கிருபையினால் இந்த ஆடம்பர ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி கைட்டு வச்சு என்ன செய்யறாரு? அவருடைய முழு பலத்தோடும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தேவனை தொழுது கொள்கிறார். அல்லேலூயா. அநேக சபையில பார்க்கிறேன், தேவ கிருபையில சில இடங்களில பார்க்கிறேன், ஆசீர்வாதம் அதிகமா வந்துச்சுன்னா வாயை திறந்து கூட ஆசீர்வாதமா தேவனை ஆராதிக்க மாட்டாங்க அநேக சபையில. அல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, போட்டுக்கிற லிப்டிக் ஆயிடுமா ஆராதனை பண்ணலாம். அல்லேலூயா. அப்படி ஒட்டாது. அப்படியா ஏன்னா லிப்டிக் ஒட்டிக்குமா? அந்த நாத்த முச்ச உதர சுத்தம் பண்ணதே அவருதான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பார்த்தா கண்ணை வந்து அழ தண்ணி எல்லாம் வருது, கண்ணில் வந்து தண்ணி எல்லாம் வராது. ஏன்னா ஐலேண்ட் போயிடுமா? கண்ணில் அழுதெல்லாம் ஜோம் பண்ணோம்னா ஐலேண்ட் போயிடும், அழிஞ்சிடுமா? அந்த மானங்கட்ட கண்ணு, அந்த அதுக்கு ஒரு செகண்ட்ல மொத்த வரையும் பாக்குற கண்ணு அவர் தான் சுத்தம் பண்ணாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபையால சங்கீதக்கார தாவீது அப்படி இல்லை, நான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்க காரணம் அந்த பெருமாள். அதனால நான் என்ன செய்வேன்? தாவீதை போல நடனமாடி அப்பாவை தோத்தரிப்பேன். தாவீத போல நடனமாடி அப்பாவை தோத்தரிப்பேன். இயேசப்பா தோத்திரம், இயேசப்பா தோத்திரம், இயேசப்பா தோத்திரம், இயேசப்பா தோத்திரம். தாவீத போல
தெய்வமே, என்னை வாழ வைத்தவரே, எங்க உலகத்தில் ரட்சகரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ரத்தத்தால பாவங்கள் கழுவிய பாவ சோதனை கோரி 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 பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய பாவ சோதனை ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது தேவனை குறித்து துதித்து ஜெபித்து ஆரவாரத்தோட முழு பலத்தோட ஆடுறாரு. யார் அவர்? ஒரு நாட்டு ராஜா. ஆனா நம்ம ஆளுங்க ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வராது, வேலைக்கு போறாங்க. அந்த வேலை நாசமா போனோம்னு நான் இப்ப ஜெபம் பண்றேன். ஆண்டவருக்கு பிடிக்காதது அது நாசமா போதா. இந்த செய்தியை கேட்கிற யூடியூப் சேனல்ல நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவோம், எங்க போனாலும் அந்த காரியம் நாசமா போவதாக அப்படின்னு நான் மனதார ஜெபம் பண்றேன். 6 நாள் உனக்கு கொடுத்தாரு, 7வது நாள் எங்க கிடைக்கும்? அல்லேலூயா. 7வது நாள் திருடிட்டு நீ எங்க உட்கார்ந்து இருந்தாலும் உன் காரியம் வாய்க்காமலே போவதாக. அல்லேலூயா. யாரு கடவுளுடைய கிருபைனால ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படி மாட்டியா நீ? ஒரு சாதாரண 4 எலும்பு போட்டுக்கிறவன் வார்த்தைக்கு கீழ்படுகிற, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்படி மாட்டேன். கர்த்தருடைய கிருபை. நான் ராஜா பட்டியா? ஆனா சொல்ற சாட்சி சொல்றேன், ஆண்டவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு. ஆனா இப்ப எங்க இருக்கிற? தேவனுடைய கிருபை. சபையை திருடுற, ஆண்டவர் ஆராதனையை கெடுக்கிற யாவருக்கும் பலவீனத்தையும் கர்த்தர் தாம கொடுத்து சபையில கொண்டு வந்து தேவனுக்கு சாட்சியா வைக்க கர்த்தர் கிருபை செய்வாரா. அவர் கொடுத்த வாழ்க்கை தான் உண்டு. அவர் கொடுத்துதான் இது எல்லாம். அவருக்கு இல்லாத நாள் நீ வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பணம் தான் சம்பாதிக்கணும், உன் பணம் நாசமா போவதான்னு நான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை சொல்றேன். ஏண்டான்னா 6 நாள் நீ எத்தனை கோடி ஒன்னா சம்பாதிச்சுங்க, நான் உன்னை வானான்னு சொல்றேன். உனக்கு கோடி கோடியா பெருகுவதாக இப்ப நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். 7வது நாள் கர்த்தருடைய வார்த்தை, அதுல நீ வந்துதான். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை வாசித்து பாருங்க. ஆவியானுடைய திருநாமம் மையப்படும்படி, ஆவியானுடைய வல்லமையும் அபிஷேகமும் நம்மோடு ஆசீர்வாதப்படி, இந்த வேலையில ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டுட்டு எங்கோ தூரத்துல இருந்தாலும் உன் சமாதானம் கர்த்தருடைய கெட்டு போய் துக்கத்தோட நீ தேவனுடைய ஆலயத்தை திரும்பி வருவாயாக. அல்லேலூயா. எரேமியா 2 வாசித்து பாருங்க. நல்லா கேளு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியிலும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்தரத்துல எங்களை நடத்தினோருமாகிய கர்த்தர் எங்கே அல்லேலூயா. என்னை எப்படிதான் கர்த்தர் கொண்டு வந்தாராம்? விளையாத இடத்துல என்னை தெரிந்து கொண்டார், வனாந்தரமான இடத்துல என்னை தெரிந்து கொண்டாரு, தரித்திரமான இடத்துல என்னை தெரிந்து கொண்டாரு. என்னை யாருமே விரும்பல, அவர்தான் என்ன விரும்பினாரு. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அவர்தான். பட்டு போன மரமாகிய எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அவர்தான். என்னை பசுமையாக்குனது அவர்தான். அவரை மறந்து நான் போனா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல தேவனை மறந்து, இப்படிப்பட்டதான வாழ்க்கை கொடுத்த நல்ல ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாத ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு ஐயா. கர்த்தருடைய நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்கொண்டார்னா, வனாந்தரமான இடம், ஒரு பொருளை போட்டு ஒரு விதைய விதைச்சாலும் அது விதையாத தேசம், விளையாத இடம், சரியில்லை, மண் ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் கர்த்தரை
போய் வந்த. நீ கூட எத்தனையோ காரியங்களை நீ குடும்பத்துல முன்னேறதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்த, ஒண்ணு முடியும். ஆனா ஆண்டவர்கிட்ட வந்த உன் காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொன்ன. கர்த்தருடைய கிருபையால உன் சூழ்நிலையை மாத்தினாரு, உன்னுடைய சுபாவத்தை மாத்தினாரு, உன் எண்ணங்களை மாத்தினாரு. நீ விரும்பினதை கர்த்தர் தந்தாரு, இன்னும் தருவாரு, இன்னும் கொடுப்பாரு, இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பாரு. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, உன் சுகம், உன் பலம், உன் ஆரோக்கியம், உன் சமாதானம், உன் சந்தோஷம், உன் வெள்ளி பொண்ணு வெண்கலம், இன்னும் அநேக விதமான ரத்தினங்கள், இன்னும் உன்னுடைய குடும்பம் முழுவதும் ஆச்சரியமா கர்த்தர் வைப்பாரு. எப்ப தெரியுமா? அவரை தேடும்போது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2:6 வாசித்து பாருங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை என்ன அநியாயம் கண்டீங்க சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதிச்சு தப்பா? துன்பத்தோட துயரத்தோட வந்திய உன் கண்ணீரை தொடச்சது தப்பா? உன் உடம்புல கவரிங் நகை போட்டு வந்த இன்னைக்கு ஆசீர்வாதமான நகை போட்டுக்கிற அது தப்பா? ஒண்ணுமில்லாத உன்னை ஆசீர்வாதத்தோட ஆசீர்வாதம் பெருக செய்தது அது தப்பா? பிள்ளைகளை கொடுத்தது அது தப்பா? கணவனை கொடுத்தது அது தப்பா? மனைவியை கொடுத்தது அது தப்பா? உன் சொத்து சொம் கொடுத்தது அது தப்பா? என்னிடத்தில் என்ன குறை கண்டுபிடிச்ச நாத்திகமா வர மாட்டேங்கிற? அல்லேலூயா. நாத்திகமா வராம எங்க போற? ஆண்டவர் கேட்கிறார். இந்த செய்தியை பார்க்கிறவங்க யோசித்து பாருங்க. கடவுளுடைய கிருபையினால அதுதான் சொல்றேன். தேவனுடைய மகா கிருபை உனக்கு நன்றி இருக்குமானா, தேவன் மூலமுள்ள அன்பு இருக்குமானா, அந்த நாளை மறப்பியா? மறப்பியா? வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எரேமியா 2:13 வாசித்து பாருங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செஞ்சாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜீவ தண்ணீரை மறந்துட்டாங்க. ஓட்ட தொட்டியை தெரிஞ்சுக்கினாங்க. ஹல்லேலூயா. எந்த தொட்டி? ஓட்ட தொட்டி. பக்கத்துல இருக்கிற தொட்டி ஓட்ட தொட்டி. அல்லேலூயா. அந்த ஓட்ட தொட்டியை தெரிஞ்சுக்கினே. ஆனா அந்த ஜீவ தண்ணீராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தெரிந்து கொள்ளாம இருந்திருந்தா நீ ஓட்டையா போயிருந்த. உன் மனம் எவ்வளவு பெரிய ஓட்ட உள்ள கண் தெரியுமா? உன் கண்ணு எவ்வளவு ஓட்ட உள்ள கண்ணு தெரியுமா? ஒரே இடத்துல உட்கார்ந்து எத்தனை காரியத்தை சிந்திப்பு தெரியுமா? இங்கிருந்து துபாயில போய் பாவம் செய்வேன். அப்படியே உன் ஆவி பாவம் செய்யும் பாரு. துபாய் வரைக்கும் போய் அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய கிருபையில ஒரு நடந்து போயிட்டே இருப்ப. அந்த போட்டு லெப்ட் வருது ரைட் சைடு வரணும் எல்லா ஓட்டையும் பார்த்துருவாங்க. இன்னைக்கு நம்மளால துணி போறதெல்லாம் ஓட்ட துணிக்கலாம். அல்லேலூயா. ஓட்டை உடைச்சு எறும்பு பித்தளை சாமான் வாங்குறது. அல்லேலூயா. ஓட்ட ஜாக்கெட்டு ஓட்ட கத்தருக்கு கிருபையினால எல்லாமே ஓட்ட. இப்ப அந்த ஓட்ட மேலதான் உனக்கு இன்ட்ரெஸ்ட். அல்லேலூயா. ஓட்டை இல்லாம உனக்கு இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனா இப்ப எதை மறந்துட்ட? ஜீவ தண்ணீரை மறந்துட்ட. அல்லேலூயா. இப்ப நம்ம செய்யறோம் என்னன்னா பெரிய ஓட்டையவை கிறிஸ்துமஸ் தைக்கிற பண்ணாங்க. பெரிய ஓட்டையவை நல்ல பேண்ட கீச்சுக்கிறது. நல்ல பேண்ட போய் துட்டு குத்தி எடுக்கிறது இல்ல, கீச்சு வச்சுக்கிறான் பாரு. அந்த காலத்துல கீழ்ச்சி போன பேண்ட போடுறவங்க ஏழன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு போய் துட்டு குடுத்து கீழ்ச்சி போன பேண்ட போட்டு வருது. ஏன்? ஓட்டத்தான். ஏற்கனவே ஓட்ட நீ உன்ன அந்த ஓட்டிலிருந்து வெளியே வரல. கடவுளை கொடுத்தாரு. அந்த கடவுளை கொடுத்தது நீ என்ன பண்ற? அதை பிடிச்சிக்க மாட்டேங்கிற. அல்லேலூயா. ஓட்டையா அது போய் என்ன பண்ற? ஓட்டையை தெரிஞ்சுக்கிற. இப்போ அல்லேலூயா. அந்த ஓட்டை எத்தனையோ உன்னை பாடுபடுத்துது. அந்த ஓட்டை தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை வாசிக்கலாம். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின நிருபத்தில 19ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தை கர்த்தருடைய கிருபையாலே வாசித்து பாருங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 19 யோவானுக்கு எழுதின நிருபம் 19:28
வாசிங்க. அதன் பின்பு அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன் என்றார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. நீ இன்னும் ஓட்டையிலே வாழ்ந்து 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 இன்னும் ஓடா தேய்ச்சி போற உண்மையில கடவுள் தாகமா சொல்றாரு. எப்படி தாகம் தாகம் என்று கொள்கதா மலைமே சத்தம் கேட்டதினா ஓடி அடைக்க ஒருவரும் இல்லையே, குருகுதே மனமே குருகுதே மனமே. அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டேன் உள்ளதா மலை மேலே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே தேவதீரு சூர அன்றுதான் மலை பாடுவதற்கே தரினா தேவதீரு சூர அன்றுதான் மலை பாடுவதற்கே தரினா மனோகுல பாவம் தீர்த்திடவே அவர் தீரைந்து மாண்டதினா மனோகுல பாவம் தீர்த்திடவே அவர் தீரைந்து மாண்டதினா தீரைந்து மாண்டதினா அன்று நான் கண்டே உள்கதாமலை மேலே. ஓட்ட உள்ள வாழ்க்கை அடைப்பதற்கு 3 காயம் போதாது என்று தன் நடுவிழாவையும் கண்டு சென்று கொடுத்தது. எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு கூட இன்னும் கூட உன்னுடைய சுயத்திலே பிசாசோடு கரம் போட்டு பிசாசை கட்டி பிடித்து தேவாராதனையை மறந்து போறையே உன்னை கொஞ்சம் சீர்தூசி ஒரு வைராக்கியம் வேணாம் அவனுக்கு. சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், நானும் தேவாலயத்திலே பச்சையான ஒலிவு மரத்தை போல இருப்பேன். ஏண்டான்னா நன்றி உள்ள மனுஷன், நல்ல குடும்பத்துல பிறந்தவர், நல்ல குடும்பத்துல பிறந்து சத்தியத்தை கேட்டு அவர் பிரதிஷ்டையோட வாழ்கிற மனுஷன் தேவாலயத்தை விட மாட்டார். கர்த்தருடைய கிருபை. வாசிங்க 1 சாமுவேலிலே அதே சங்கீதக்காரர் தாவீது சொல்றார் பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய கிருபைனாலே இப்படி ஈசா தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதா என்று சொல்லி ஈசாயை கேட்டான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்திருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் இங்கு வருமட்டான், நான் வந்திருக்க மாட்டான். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதக்காரர் தாவீது அபிஷேகம் செய்ய சாமுவேல் வராது. ஒரு நாட்டுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்க ஒரு குடும்பத்துல வராது. ஆனா
இவர் எங்க இருக்கிறாரு? அல்லேலூயா. தேவனுடைய கிருபைனால எங்க இருக்கிறாரு? இவரு ஆடு மேய்ச்சிருக்கிறார். 8 பிள்ளைங்களை பார்த்தா கர்த்தர் கிருபையில அழகா நல்ல சேர் போட்டு உட்கார்ச்சிருக்கார். அப்பாவும் ஞாபகப்படுத்தல, அண்ணன் தம்பியும் ஞாபகப்படுத்தல, அண்ணன் தம்பியும் உதவல, அப்பா உதவல, அம்மா உதவல. வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு வர காரணம் யார் தெரியுமா? சொந்த பந்தமா? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் கேட்கிறார், இவ்வளவுதான் உன் பிள்ளைங்களா? ஆனா அந்த நன்றியை தாவீது நினைச்சார். அல்லேலூயா. என்னை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே ஆசீர்வதிக்கல, என் ஆண்டவர் என்ன நினைச்சு கூப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி வாசிங்க. 12-13 வாசிச்சு பாருங்க. ஆள் அனுப்பி அவன் அழைப்பினான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். கர்த்தருடைய கிருபை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபெரிய கிருபைனாலே அப்பொழுது என்ன சொல்றாரு? இவன்தான், இவனை நீ ஆசீர்வதி, இவன் எனக்கு சாட்சியா இருப்பான், இவன் தான். அல்லேலூயா. நம்பி உன் ஆசீர்வதிச்சாரு ஆண்டவரு, அதுக்கு என்ன செய்யற கை மாறினான். ஆனா சங்கீதக்காரர் தாவீது தேவனுக்கு முதல் ஆலயத்தை கட்டினார். சங்கீதக்காரர் தாவீது உடன்படிக்கையை கொண்டு வரும்போது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தினாரு. எப்படி? நான் எப்படி? ஏன்னா இன்னைக்கு தாவீதோட வாழ்க்கை ஆண்டவர் இல்லைன்னா இல்ல. வாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13 வாசிக்க பாருங்க. அப்போ சாமுவேல் தைலக்கொம்பு எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். எல்லாரும் அல்லேலூயா. உன்னை யாருக்கு முன்னாடி உன் தலையை உயர்த்துகிறார் தெரியுமா? உங்க அம்மாவுக்கு முன்னாடி, உங்க அப்பாவுக்கு முன்னாடி, உன் அண்ணன் தம்பிக்கு முன்னாடி. ஆனா அவங்க யாரும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கல தெரியுமா? ஆனா நீ இப்ப என்ன நினைக்கிற தெரியுமா? ஆண்டவர் எக்கடு கட்டு போனா எனக்கு என்ன, ஊழியக்கார எக்கடு கட்டு போனா எனக்கு என்ன, சபை எக்கடு கட்டு போனா எனக்கு என்ன, என் ஆவிக்குரிய வாழ்க்கை எக்கடு போட்டா எனக்கு என்ன. இப்ப எங்க அம்மா சொல்றதை நான் கேட்கணும், இப்ப எங்க ஓட்டையா இருக்கிற என் வீட்டுக்காரன் சொல்றதை நான் கேட்கணும். இப்ப உங்களுக்கு என்னன்னா ஓட்ட தொட்டினா இப்போ ஓட்டையாச்சு ஆண்டவர், அந்த ஆண்டவரை மறந்துட்டு எங்க போற? உன்ன ஓட்ட பண்ணி போயிருக்கிற, ஓட்ட உள்ள உன்ன மாறல போற. அல்லேலூயா. அவங்க சகோதரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்தாராம்? கர்த்தர் கிருபையினாலே அந்த மகனுடைய தலையை உயர்த்தினாராம். வாசிங்க 29 வாசிச்சு பாருங்க. 1 நாளாகும் 1 சாமுவேல் 16 29 வாசிங்க. கர்த்தருடைய கிருபையினாலே சங்கீதம் 52ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. கடைசியாக வாசித்து முடிப்போம். சங்கீதம், நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகாபெரிய பரிசுத்தம் உள்ள கரம் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆவியானவரே கர்த்தருடைய கிருபை பாருங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சங்கீதக்காரர் தாவீது உயர்ந்ததுக்கு காரணம் தேவனுடைய கிருபையினாலே பாருங்க. ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை, கர்த்தருடைய மகா கிருபையினால ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை, அவர் மேல அந்த நம்பிக்கை மாத்திரம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கலாம்? அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே என்னைக்கோ சங்கீதக்காரர் தாவீது மண்ணோடு மண்ணாக வங்கி போயிருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இந்த சங்கீதக்காரர் தாவீது தேவனுடைய கிருபையினாலே ஆடி பாடி துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு வரும்போது கர்த்தருடைய கிருபையினாலே என்ன பண்ணாங்க? கடைசியா வாசிங்களேன். 1 சாமுவேல் 15:11 வாசித்து பாருங்க.
நான் சவுலை ராஜாவாக மாற்றுறதுக்கு எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருடைய மகா கிருபையினால பாருங்க, சவுலே ராஜாவாக்குறதுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாரு. ஆனால் தாவீதை ராஜாவாக்குறதுக்காக சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த தாவீது பெற்ற மக ஒண்ணு இருக்கிறா, அவர் பேர் என்ன? மீகா. ஆனா ஊழியக்காரராக சங்கீதக்காரர் தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடின வந்த போது ஊழியக்காரனை அற்பமா நினைச்சா, ஊழியக்காரனை அற்பமா நினைச்ச உடனே அவன் மேல சாபம் வந்து இறங்குச்சு. அவன் மரண நாள் மட்டும் பறந்து பாருங்க. கண்களை மூடி எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரும் எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் தகப்பனே, சங்கீதக்காரர் தாவீது நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவாலயத்தில் இருக்கிறேன். இரட்சிக்கப்பட்ட 4வது தேவாலயத்திலே உன் ஆசீர்வாதம், உன் குடும்ப ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? உன்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர், தேவன் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, அன்றைய கிருபையினால் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், நானோ கர்த்தருடைய கிருபையினால் தேவாலயத்தில் பச்சையான ஒலிவ மரம் போல. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ பரிசுத்தரே, பரிசுத்தரே, என் தேவனே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வர காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். அவர் சிந்தின ரத்தம் உன்னை மீட்டெடுத்தார். காய்ந்து போன மரமா இருந்த இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைய, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைய, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் தேவனே, என் தேவனே, அன்பராஜா, அன்பராஜா, உன்னை ஒருவரும் கண்டுகிறேன், ஒருவரும் உன் மேல இறக்கம் வைக்கிறேன். ஆண்டவர் இறக்கம் வைத்தார். சங்கீதக்காரர் தாவீதுக்கு இறக்கம் வைத்தது போல உனக்கும் எனக்கு ஆண்டவர் இறக்கம் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவர் தேரும் சூழ அன்றுதானை பாடுவல் ஏதலினா. தேவர் தேரும் சூழ அன்றுதானை பாடுவல் ஏதலினா. மனோகுல பாவம் திட்டினவே அவர் நீரைந்து மாதலினா. மனோகுல பாவம் திட்டினவே அவர் நீரைந்து மாதலினா.
கண்டே முகத்தை கூட இருந்தவங்க காஞ்சி போனாங்க, செத்து போயிட்டாங்க, வியாதி மட்டும் போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை எதுவும் தலைமட்டு போயிடுச்சு. ஆனா ஆண்டவரை நம்பி அவர்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை ஒளிவ மரத்தை போய் அநேகர் ஆச்சரியப்படும்படி உன்னை வணங்கும்படி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். செல்வத்தான, சுகத்தான, நலத்தான, ஆசீர்வத்தான, வாகன வசதியாக அநேக காரியங்கள் உன்னை ஒளிவ மரத்தை உயர்த்துகிறான், உயர்த்துகிறான், உயர்த்துகிறான். ஆண்டோடார் கூட்டு தனியாகிய இயேசு நம்பிக்கையா ஓட்டத்தொட்டியை தெரிஞ்சியா? என்னிலே என்ன அநியாயத்தை என் தேவாலயத்தை நோக்கி ஓடி வர ஏவனுக்கு மனதில்லை. காய்ந்து போன மகனை ஒரு நாள் செத்து போக நினைச்சேன். தூக்கு போட்டு செத்து போயிடலாமா? ஐயோ, அந்த கஷ்டத்தை வச்சு ஓடி போயிடலாமா? எல்லாருக்கும் மருந்து கொடுத்துடலாமா? உன் நிலைமையை மாத்தினாரே, உன் சூழ்நிலையை மாத்தினாரே. அன்றுதான் மலை நேசிக்க நல்ல பின்னால் இந்த ஒளிவு மரத்தை போல வச்சிருக்கிறது காசு கொடுக்கிறோம். என்ன போல இந்த தேசத்தில் அநேகரை வைத்திருக்கிறது காசு கொடுக்கிறோம். ஏராளமான மக்கள் உருவாக்குறோம். மத்திய அசைவானது காசு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். எல்லா துதி கனமகிமையெல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசுவின் திருநாமம் மகிமைப்பட வேண்டும். யாரும் செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். அவர் செய்த சர்வகாரங்களை மறவாதே. ஆமே, ஆமே, ஆமே. ஆசீர்வாதம் இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பிற்கும் நிச்சயமாக ஆழங்கள் சொல்லப்படுவார். கர்த்தர் விளையாடும் கர்த்தர் சித்தமானார். கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருக்கிறாரே. ஆமே, ஆமே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நடத்துவாராக. அவர் மேல நம்பிக்கையா இருக்கும். அவர் நமக்கு ஒளிவு மரத்தை போல வாழ்க்கையை உயர்த்துவாராக. ஒரு